கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களின் 3வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமளாக இருக்கிறதுக்காக எத்தனை தடவை திருப்தியாக இருந்திருக்கிறோம், சந்தோஷப்பட்டிருப்போம். நமக்கு இருக்கிற உருவத்துக்காக, நமக்கு இருக்கிற நிறத்துக்காக, நாம் வாழுற வாழ்க்கைக்காக எத்தனை முறை திருப்தியாக இருந்திருக்கிறோம், சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். மற்றவங்க நம்ம கிட்ட இருக்கிற நிறைகளை விட்டுட்டு குறைகளை எல்லாம் சொல்லும் போது நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படுது, கஷ்டப்படுது. ஒருவேளை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுற குறையே நம்ம உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா என்ன இதெல்லாம் நடக்குமான்னு யோசிக்கிறீங்களா? நடந்துச்சு. சவுத் சூடான் என்கின்ற நாட்டில் கிட்டத்தட்ட 11லேருந்து 12 வருஷத்துக்கு முன்பதாக இது நடந்துச்சு. 2 இனக்குழுக்களுக்கு நடுவில் நடந்த சண்டையால், உள்நாட்டு போரால் நிறைய அப்பாவி மக்கள் தாங்கள் வாழற இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பக்கத்தில் இருக்க மலைகளுக்கும் காடுகளுக்கும் அடிப்படை வசதி இல்லாத இடங்களுக்கும் சென்று சின்ன குழந்தைங்க, வயதானவங்க, இவங்க எல்லாருமே தங்களுக்கான பாதுகாப்பு தேடினாங்க. இந்த உள்நாட்டு போரால் இன்று வரை பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் யாருன்னா அந்த நாட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க. 13 வருஷத்தில் அன்றைக்கு இறந்த குழந்தைகள் தொடங்கி இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகள் வரைக்கும் வலிகளையும் வேதனையையும் பசியையும் பஞ்சத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் செய்யாத தவறுக்காக, அவர்களுக்கு தெரியவே தெரியாத காரணத்திற்காக லட்சக்கணக்கான குழந்தைகள் இன்றும் உலகில் ஏதோ ஒரு மூலையில் அகதிகளாக, அகதி முகாம்களில் பட்டினியாக, மனித உரிமைகள் மீறப்பட்டு, வன்முறையால் தாக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சவுத் சூடானில் இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு இனப்படுகொலை அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரியவே தெரியாது. ஆனால் அங்கே உண்மையிலே நடக்கிறது என்னன்னா அதுதான். இந்த இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்ட அநேகம் பேர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான குழந்தைகள். சவுத் சூடானில் மட்டுமல்ல, உலகில் ஏதேதோ முறையில் எங்கெங்கோ இருக்கின்ற பல குழந்தைகளின் நிலை, அகதிகளாக வாழும் குழந்தைகளின் நிலை இதுதான். ஏன் உலகம் இப்படி இருக்கிறது? மனிதன் தன்னைப் போலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நிறத்தில், இனத்தில், உருவத்தில், குணத்தில், சிந்தனையில், எல்லாவற்றிலும் மனிதர்கள் தங்களுக்கான ஜெராக்ஸ் காப்பியை தேடுறாங்க. வெள்ளையா இருக்கிற மனுஷன், அழகா இருக்கிற மனுஷன், உயரமா இருக்கிற மனுஷன், பணக்காரனா இருக்கிற மனுஷனுக்கிட்ட மட்டும் இது தேடினா பரவாயில்ல. ஒரு சில நேரங்களில் கடவுளையும் அப்படித்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதன் வரைந்து வைத்திருக்கிற வட்டத்திற்குள் கடவுளை அடைக்க முடியாது. கடவுள் மனிதன் வரைந்து வைத்திருக்கின்ற எல்லைகளுக்கும் வட்டங்களுக்கும் வெளியே. இன்றும் சவுத் சூடானிலும் உலகின் பல்வேறு இடங்களிலும் கதறிக்கொண்டு பசியாலும் பட்டினியாலும் பஞ்சத்தினாலும் மனித உரிமை மீறல்களாலும் அவதிப்படுகின்ற குழந்தைகளோடும் கடவுள் தன்னை இணைத்துக் கொள்கிறார். மனிதன் எதிர்பார்ப்பது போல கடவுள் எல்லா நிலைகளிலும் இருப்பதில்லை. ஏன்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கும் போதே அகதியாக பிறந்தார். பெத்லகேமிலிருந்து எகிப்திற்கும், எகிப்திலிருந்து நாசரேத்திற்கும் அலைக்கழிக்கப்படுகிறவராகத்தான் இயேசு பிறந்தார். இப்படி அலைக்கழிக்கப்பட்டவர் தான் சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படி அழுகின்ற குழந்தைகளில் நம்முடைய கடவுளும் இருந்தால் ஒருவேளை இருக்கலாம்.
எல்லா மனிதர்களும் வேற்றுமை உள்ளவர்களே. இந்த வேற்றுமையை நேசிக்கத் தொடங்குகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான கடவுளை நேசிக்கத் தொடங்குகிறோம். கடவுளை நேசிப்போம். நம்முடைய நிபந்தனைகளுக்கு பணிய வைத்து அல்ல, நம்முடைய நிபந்தனைகளுக்கும் குறுகிய வட்டங்களுக்கும் அப்பாற்பட்டு செயலாற்றும் கடவுளை நேசிப்போம். அப்பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.